ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டிசைன் பிளவுஸ் தான் பார்க்குறோம். இது வந்து நெக் வந்து கொஞ்சம் அகலமாக கேட்டிருக்காங்க. 3.25 இன்ச் வைக்கிறோம். 3.25 இன்ச்சு நம்ம தச்சு முடிவு 3.5 இன்ச் ஆகிடும். நீங்கள் நெக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அகலமாக வச்சாலும் ஷோல்டர் வந்து அதே அளவு தான் இருக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் அளவு பிளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு ஷோல்டர் எடுத்துக்கங்க. நெக்கோட அகலம் மட்டும் அவங்க கேட்குற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்கோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். பாக்ஸ் போட்டுட்டு வந்து பாட் நெக் வரைய போகிறோம். பாட் நெக்கில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நம்ம நெக்குக்கு வந்து உயரம் எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து கீழவே ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம பாட் நெக் வரைய போகிறோம். அப்போ நெக்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நம்ம நெக்கோட உயர அளவுக்கு நம்ம ஒரு வளைச்சி வரைஞ்சிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸ் நமக்கு தேவை. இதை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம அப்படியே டிசைன் பண்ணிட்டு வந்து திரும்ப ஜாயின் பண்ணி விட போகிறோம். இது வந்து மெயின் கிளாத்து, சில்க் சாரி மாதிரி இல்லை. சரி, மெயின் கிளாத்னால இந்த மாதிரி லைனிங் பீஸ் வச்சு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். ஷோல்டரில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணிட்டு தச்சு விடுங்க. வந்து பாட் வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் வரும். இது கீழே கொஞ்சம் இறங்கின மாதிரி போயிடும். நெக் அடிக்கும் போது சுற்றி கொஞ்சம் கிளாத் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு அடிச்சு விட்டுக்காங்க. அப்போதான் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து டிசைன் பண்ணுறது தான் பார்க்குறோம். இதுக்கு வந்து கேன்வாஸ்லாம் வச்சுட்டு திருப்பியும் பண்ணலாம். நம்ம எப்படியும் லேஸ் எல்லாம் வைக்க போகிறோம். கழுத்து வந்து ஸ்டிப்பாக தான் இருக்கும், கேன்வாஸ் தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிசர் கட் போட்டுக்கோங்க. சுற்றி வந்து நீங்கள் அந்த பாட்டிலில் இருக்கிறது கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டே கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு சிசர் கட் போட்டு திருப்பி அடிங்க. அது ஏன் பண்ணுறோன்னா, எக்ஸ்ட்ரா அந்த 1/4 இன்ச்சு வந்து இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கழுத்து வந்து ஸ்டிப்பாக இருக்கும். கிளாத் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இந்த இடம் வந்து கெட்டியமாக இருக்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு திருப்பி அடிச்சுக்கோங்க. இந்த பாட் ஷேப் வந்து தெரியறதுக்காக. திருப்பி அடிக்கும்போது துணி வந்து கொஞ்சம் மடங்கி மடங்கி இருக்கும். நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்தாச்சு. கீழே வந்து எந்த அளவுக்கு மடிக்கிறது கிளாத் விட்டுருந்தீங்களோ அதை வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு நீங்க வந்து பின்னாடி வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர் வந்து நேரா சென்டர்ல மடிச்சு பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு மேல வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இதுவே போதுமான அளவு. அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இந்த பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல 2.5 இன்ச் வந்து வர மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி முக்கோணமா வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு முக்கோணம் எடுத்துட்டு 2 சைடு இருக்க கார்னரையும் இந்த மாதிரி சென்டர்ல இது மடிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர் பீசஸையும் எடுத்து வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பாட்டு நெக்கு சுற்றி வந்து தைக்க போகிறோம். எத்தனை பீசஸ் உங்களுக்கு தேவையோ அத்தனை பீசஸ் வந்து நீங்கள் வந்து மடித்து வந்து தச்சு எடுத்துக்கங்க.
எல்லா பீசஸையும் தைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே இருக்க பிசுறெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. தைக்கிறது இடையில இருக்க நூல் கீழே எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கீழே இருக்க பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பீசஸ் தேவையோ நான் தைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாட் நெக்கில் சுற்றி வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டும் அந்த இறக்கி வச்சுக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. கரெக்டாக அந்த நெக்கை எண்ட்லேயே வச்சு தைக்க போகிறோம். நெக்கோட ஓரமாக உள்ள இந்த தலையிடாமல் கரெக்டாக அந்த நெக்கோட ஓரமாக வர மாதிரி ஒவ்வொரு பீஸாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். இந்த வளைவுகளையும் கரெக்டாக பார்த்து ஒன் பை ஒன்னாக வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து அடிச்சுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து இந்த டிசைன் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கான கிராண்ட் லுக்காக இருந்தது. இது வந்து கஸ்டமர் கொடுத்த வந்து டிசைன் தான். இதெல்லாம் வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். வந்து இந்த மாதிரி ரஃபாக ஒரு கிளாத் எடுத்துட்டு நான் வந்து ஃப்ளீட் வச்சுக்க போகிறேன். லைட்டாக மேலே ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுத்துக்கங்க. கிளாத் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் வந்துட்டு ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணீங்களோ அதே சேம் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளீட் எடுத்துக்கங்க. இது வந்து நம்ம கட் பண்ணி ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்துக்க போகிறோம். சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படியே அந்த ஃப்ளீட் மேலேயே வச்சு தைச்சிக்கோங்க. அதே மாதிரிக்கு அப்படியே வரணும். பொறுமையாக பிடிச்சி தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டரில் தைக்கும் போது இந்த ஃப்ளீட் வந்து மடங்காமல் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கோங்க. இந்த சென்டரில் வந்து ஆப்போசிட்டில் வந்து மடிச்சும் தைச்சிக்கிற மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். இது ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருந்தது. நம்ம அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி பேசிருக்க பீஸ் அளவுக்கு ஃப்ளீட் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஒரு லைனிங் பீஸ் வந்து நேரப்பா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அந்த மேல் ஷேப் மட்டும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். சுற்றி வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதை வந்து இது மேலே வச்சா அந்த மேலே அந்த ஷேப்பாக வந்து வளைச்சி வெட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் தச்சு வந்து திருப்பி வெட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சிசர் கட் போட்டுட்டு நம்ம திருப்பி அடிச்சுக்க வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி விரல் வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. அப்போதான் அதே ஷேப் கிடைக்கும். இன்னும் அழுத்தி விட்டுட்டு பொறுமையாக தச்சு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வரும். அதையும் வந்துட்டு டைரக்ஷன் ஆகாமல் அதே பக்கமே வந்து அடிச்சு வைக்கிற மாதிரியே வச்சுட்டு நீங்கள் தையல் வந்து படிமான தையல் வந்து போட்டு விட்டுங்க. போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த கட் பண்ண பீஸ் வந்து இது மேலே வச்சு நம்ம வந்து சுற்றி ட்ரா பண்ணி விட்டுக்கலாம்.
இதுதான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண கரெக்ட் அளவு. இந்த மாதிரி வச்சு சுற்றி ஒன்று வரைஞ்சிருப்பீங்க. இது வந்து நம்ம ப்ளவுஸ் வச்சு விட்டுக்கலாம். ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி சென்டர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த பீசஸ்லேயும் வந்து சென்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபைனல் லுக் அழகாக இருக்கும். சென்டரில் வச்சு நம்ம பின் பண்ணிக்கிங்க. நம்ம சுற்றி வந்துட்டு நம்ம வரைஞ்சி விட்டுருக்கோம். கட் பண்ணி எடுத்த கிளாத்தை வச்சு அதே மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கோம். நீங்கள் அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே வந்துட்டு அந்த கிளாத்தை வச்சு தைச்சி விட்டுக்கலாம். சென்டர் மட்டும் மாறாமல் இருந்தால் போதும். பொறுமையாக வந்து தைச்சி விட்டுக்கோங்க. திருப்பி இடத்துல நம்ம கரெக்டாக பொறுமையாக திருப்பி தைச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைட்டாக அந்த பிசுறு வந்து நெக்குக்கு தாண்டி உள்ள வெளியே தெரிகிறத கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த பிசுறுலாம் மறைக்கிற மாதிரி ஒரு லேஸ் வந்து வச்சுக்க போகிறோம். இதோட பார்டர் வந்து கையில் இருக்க கரைப்பகுதி வந்து காப்பர் கலர். அதனால காப்பர் கலரில் வந்துட்டு லேஸ் வச்சு அடிச்சுக்கிறேன். பேஜ் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வச்சு அடிச்சுக்கிறேன். பிசுறு இருக்க ஏரியா வந்து மறைக்கிற மாதிரி. நல்ல பிசுறு வந்து இந்த லேஸ்க்குள்ளே போயிடுற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பக்கமும் தையல் போட்டுட்டு வரோம். எடுத்து இன்னொரு சைடும் வந்து தைச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். எப்பவுமே நீங்கள் லேஸ் வச்சு தைச்சும்போது முன் பக்கத்துக்கும் எடுத்துக்கோங்க. முன்பகுதி அதே அந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு அந்த லேஸ் அப்படியே அடிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இன்னொரு தையலும் போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து ப்ளவுஸ் தைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த பேஜ் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஒவ்வொன்றும் இந்த கார்னராக தெரிய இடத்துல மட்டும் நம்ம பீட்ஸ் வச்சுக்க போகிறோம். காப்பர் கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த நீட்டிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ட்டு அது வழியாக கீழே குத்தி அதில் நம்ம பீட்டை வச்சு நம்ம வந்து இந்த பேஜ்குள்ளே தைச்சிடணும். ப்ளவுஸ்குள்ளே வந்துட்டு தையல் போயிடாமையும் அந்த மணி வந்து உள்ளே இருக்க மாதிரியே வச்சு விட்டுருங்க. இந்த பேஜ் மேலே இருக்கணும், நல்லா இருக்கும். எண்டில் தையல் போடுறதுனால நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது அந்த பண்ண அந்த பேட்ச் ஒர்க் வந்து தூக்கிட்டு இருக்கும். அது நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இது நல்லா ரொம்ப அகலமான நெக்க 3.25 இன்ச்சு வச்சோம். தச்சு எடுத்துருக்கோம் 3.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். சாரி வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் ஒருத்தருக்கும் இந்த வீடு வச்சு தச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம இன்டர்நெட் போட்டிக்கலாம்.
இன்னும் 2-3 நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்பவே அழகா இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்க, சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டோம்ல, அதுலேயும் ஒவ்வொரு மடிப்புக்கும் ஒவ்வொரு பீட்ஸாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.